ஹலோ எவ்ரிவன், இது கம்பைலர் டிசைன் யூனிட் 1 17th லெக்சர். நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் NF என்னன்னு பார்த்தோம், DF என்னன்னு பார்த்தோம், அந்த NFA DFA எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். அடுத்து அந்த DFA எப்படி மினிமைஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். அடுத்து ஒரு எப்சிலான் NFA கொடுத்தாங்கன்னா அதை எப்படி NFA கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். இது எல்லாமே இப்ப பார்த்திருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல இருந்தும் இந்த எல்லா கன்வர்ஷனும் இருக்கும். 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷனை NFA கன்வெர்ட் பண்ணுவோம். இது ஒரு மெத்தட். ரெகுலர் எக்ஸ்பிரஷனை NFA கன்வெர்ட் பண்ணலாம். இல்ல செகண்ட் மெத்தட் என்னன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷனை எப்சிலான் NFA கன்வெர்ட் பண்ணுவோம். இது செகண்ட் மெத்தட். மூணாவது மெத்தட் என்னன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷனை DFA கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் NFA 2 மார்க்ஸ்லயோ 4 மார்க்ஸ்லயோ தான் கேட்கலாம். எப்பவுமே மேக்ஸிமம் 13 மார்க்ஸ்ல கேட்கறது DFA கன்வெர்ட் பண்ணதான் சொல்லுவாங்க. அப்படி DFA கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம இந்த 3 மெத்தட்ல எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களா பர்டிகுலரா இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணணும்னு சொல்லாத வரைக்கும் நம்ம இந்த 3ல எந்த மெத்தட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும், என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் NFA கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த NFA DFA கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதான் இருக்கிறதுல சிம்பிளான மெத்தட். ஃபர்ஸ்ட் NFA கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த DFA கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்ல செகண்ட் மெத்தட்ல பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எப்சிலான் NFA கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த எப்சிலான் NFA இருந்து NFA கண்டுபிடிச்சிட்டு அந்த NFA DFA கன்வெர்ட் பண்ணுவோம். இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் டைரக்டா DFA தான். சோ இந்த 3 மெத்தட்லயுமே பண்ணலாம். நம்ம அந்த மெத்தட் தான் பண்ணணும்னு சொல்லாத வரைக்கும் இந்த 3 மெத்தட்ல எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் சிம்பிளான மெத்தட். ஓகேவா? சோ இதுல என்ன கேட்டாலும் 15 மார்க்லயோ 13 மார்க்லயோ கேட்டாங்கன்னா கடைசியா அந்த DFA மினிமைஸும் பண்ணிடுங்க. சோ சொல்றாங்களோ சொல்லலையோ நம்ம மினிமைஸ் பண்ணிடணும். இதுதான் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டாபிக்ஸுமே இங்க யூஸ் ஆகும். நம்ம இங்க என்னென்ன பார்க்க போறோம்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி NFA கன்வெர்ட் பண்றது, எப்படி எப்சிலான் NFA கன்வெர்ட் பண்றது, எப்படி DFA கன்வெர்ட் பண்ணதான் பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ரெப்ரசென்டிங் certain sets of strings in an algebraic fashion. இங்கேயுமே ஒரு ஸ்ட்ரிங்ஸை தான் ரெப்ரசென்ட் பண்றோம், ஆனா அல்ஜிபிரிக் ஃபேஷன்ல ரெப்ரசென்ட் பண்ண போறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு A + B இல்ல AB இதை மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம NFA DFA டயக்ராம் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணோம். இங்க ஒரு அல்ஜிபிரிக் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்றோம். அதான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். A regular expression is a string that represents a regular language using union, concatenation and clean star operations. ஸோ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3மே ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். ஆனா இதுதான் எல்லா ரெகுலர் எக்ஸ்பிரஷனுமே தேவைப்படும். ஸோ எவ்வளவு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலுமே இந்த 3 ஆப்ரேஷனை தெளிவா புரிஞ்சுக்கிறீங்கன்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 ஆப்ரேஷன் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனியன். ஸோ யூனியன் நீங்க பார்த்தாலே ஆறுன்னு நினைவு வந்துடணும். ஆறுனா என்ன அர்த்தம்? ஒன்னு இது இல்லைன்னா இதுன்னு அர்த்தம். ஸோ இந்த யூனியனை A + B தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா ஒன்னு ஏங்கிறது அக்செப்ட் ஆகணும், இல்லைன்னா பின்னு அக்செப்ட் ஆகணும். இதான் யூனியன் ஆபரேஷன். இது இல்லைன்னா இது. இதை ஆர் ஆபரேட்டர்னு சொல்லலாம். சோ பாருங்க, மேட்சஸ் எய்தர் த எக்ஸ்பிரஷன் A ஆர் த எக்ஸ்பிரஷன் B. ஒன்னு ஏங்கிற எக்ஸ்பிரஷன் அக்செப்ட் ஆகும், இல்லைன்னா பிங்கிற எக்ஸ்பிரஷன் அக்செப்ட் ஆகும். இதான் யூனியன் ஆபரேஷன். சோ இத ஒன்னு A + B ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா A ஆர் B ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. இது வேற ஒண்ணுல ஆர் ஆபரேட்டரோட சிம்பிள். சோ A + B அதான், A ஆர் B அதான். ஸோ பிளஸ்ன்னு வந்தோடனே நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பிளஸ்ன்னு வந்தா என்ன அர்த்தம்? ஒன்னு இது நடக்கும், இல்லைன்னா இது நடக்கும்னு அர்த்தம். இது யூனியன் ஆபரேஷன். செகண்ட் கன்கார்டினேஷன் ஆபரேஷன். கன்கார்டினேஷன் என்னன்னா அண்டு. அண்டுன்னா என்ன அர்த்தம்? இதுவும் நடக்கணும் அதுவும் நடக்கணும்னு அர்த்தம். ஸோ கன்கார்டினேஷனை AB இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஏபின்னு என்ன அர்த்தம்? ஏவும் அக்செப்ட் ஆகணும், பியும் அக்செப்ட் ஆகணும்னு அர்த்தம். அதே மாதிரி இதுல ஆர்டர் இம்பார்ட்டன்ட். ஏபின்னு கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் A தான் அக்செப்ட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் B அக்செப்ட் ஆகணும். பாருங்க, matches the expression A followed by the expression B. So first Aங்கிறது அக்செப்ட் ஆயிரும், அது தொடர்ந்து Bயும் அக்செப்ட் ஆயிரும். இதான் கன்கார்டினேஷன். ஸோ பார்க்க இது எல்லாமே ரொம்ப பேசிக்கா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்கன்னா இப்படி பேசிக்கான ஆபரேஷன்ஸை நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் இந்த எல்லா ஆபரேஷனுமே நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யூனியன் என்னன்னு பார்த்தோம், A + B. ஸோ ஒன்னு A அக்செப்ட் ஆகணும், இல்லைன்னா B அக்செப்ட் ஆகணும்னு பார்த்தோம். அடுத்து கன்கார்டினேஷன் பார்த்தோம், AB
ஏவும் அக்செப்ட் ஆகணும், பியும் அக்செப்ட் ஆகணும். இதான் ரெண்டு ஆபரேஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஆபரேஷன் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி. ஸோ ஏ பிளஸ் பின்னு என்ன அர்த்தம், ஒன்னு ஏ அக்செப்ட் ஆகணும் இல்லைன்னா பி அக்செப்ட் ஆகணும். அப்ப இங்க ஏ அக்செப்ட் ஆகும் இல்லைன்னா பி அக்செப்ட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு ஏ பிளஸ் பி கொடுத்துருக்காங்க, இங்கேயுமே ஒன்னு ஏ அக்செப்ட் ஆகும் இல்லைன்னா பி அக்செப்ட் ஆகும். ஓகேவா? நடுவுல கன்கார்னேஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப இதுவும் நடக்கணும், எனக்கு இதுவும் நடக்கணும். ஸோ அப்ப என்னென்னலாம் அக்செப்ட் ஆகும்னு பாருங்க. இது இப்படிதான் எழுதுவோம், ஆர் ஈக்குவல்னு போட்டு. ஸோ இதுல என்னென்ன ஸ்ட்ரிங்ல அக்செப்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் இதுல ஏ அக்செப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் இதுல ஏ அக்செப்ட் ஆகுனா ஏன்னு அக்செப்ட் ஆகும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதுல ஏ அக்செப்ட் ஆயிட்டு செகண்ட் இதுல பி கூட அக்செப்ட் ஆகலாம். ஸோ ஏ பின்னு அக்செப்ட் ஆகும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதுல பி அக்செப்ட் ஆயிட்டு செகண்ட் இதுல ஏ அக்செப்ட் ஆகலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதுல பி செகண்ட் இதுலயும் பி அக்செப்ட் ஆகலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஏ பிளஸ் பின்னா ஒன்னு ஏவும் வரலாம் இல்லைன்னா பியும் வரலாம். அதே மாதிரி ரெண்டாவது ஏ பிளஸ் பிலையும் ஏவும் வரலாம் பியும் வரலாம். ரெண்டுமே நடக்கணும். கன்கார்னேஷன் கொடுத்தாங்க, அப்ப ரெண்டுமே நடக்கும். ஸோ அதுக்கு இத்தனை பாசிபிள்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம், ஆனா இது ரொம்ப பேசிக்ஸ் தான். பார்க்க நீங்க சால்வ் பண்ண ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏ பிளஸ் பி ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப என்ன அர்த்தம், இந்த ஏ பிளஸ் பில இருந்து ஒன்னு ஏ வரலாம் இல்லைன்னா பி வரலாம். அதுக்கப்புறம் என்ன வரணும், இது கன்கார்னேஷன். ஸோ ஏவும் அக்செப்ட் ஆகணும், பியும் அக்செப்ட் ஆகணும். ஸோ இங்க ஏ இல்லைன்னா பி வரும், அடுத்து ஏ வந்துடணும், பியும் வந்துடணும். அதே மாதிரி இங்கேயும் ஏ வந்துடணும், பி வந்துடணும். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ ஆர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பில இருந்து ஏதாவது ஒன்னு ஏ வரலாம் இல்லைன்னா பி வரலாம். அடுத்து செகண்ட் ஏபின்னு கொடுத்துட்டாங்க, அப்ப ஏவும் வரணும் பியும் வரணும். அதே மாதிரி இங்கேயும் ஏவும் வரணும் பியும் வரணும். இதுதான் நம்மளோட செகண்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. 0 0 பிளஸ் 1 1. இங்க என்னடா நம்பர்ஸ்ல கொடுத்துருக்காங்களேன்னு பார்க்க கூடாது. இது நம்பர்ஸ் கிடையாது, இன்டிஜர்ஸ் கிடையாது, இதுவும் ஸ்ட்ரிங் தான். நமக்கு கொடுக்குற இன்புட் வேல்யூஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, 0 1 கூட இன்புட் கொடுப்பாங்க. ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கனாலுமே நம்ம இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் தான் பண்ண போறோம், ஏபி மாதிரி தான் பண்ண போறோம். ஸோ இங்க என்ன வரணும், ஃபர்ஸ்ட் 0 அக்செப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த 0 பிளஸ் 1ல இருந்து ஏதாவது ஒன்னு 0 வரலாம் இல்லைன்னா 1 வரலாம். ஸோ 0 வந்துலாம் இல்லைன்னா 1 வரலாம். அதே மாதிரி கடைசியா 1 அக்செப்ட் ஆயிரும். ஸோ அப்ப என்னென்ன வரும், 0 0 1 வரும் இல்லைன்னா 0 1 1 வரும். இவ்வளவுதான். ஸோ பேசிக்ஸ். ஆர் ஈக்குவல் டு 0 0 1 வரலாம் இல்லைன்னா 0 1 1 வரலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆபரேஷன் தெளிவா புரிஞ்சிடும். யூனியன்னா ஏ பிளஸ் பி, ஒன்னு ஏ வரணும் இல்லைன்னா பி வரணும். இது கன்கார்னேஷன்னா ஏபி, ஏவும் வரணும் பியும் வரணும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆபரேஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஆபரேஷன் கிளீன் ஸ்டார். இதை வந்து ஏ ஸ்டார்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இதுனா வேற ஒன்றும் இல்லை, நம்ம NFA செல்ஃப் லூப் பார்த்தோமா. ஸோ இப்போ ஏன்னு ஒரு ஸ்டேட் இருக்கு, அந்த ஏங்கிற ஸ்டேட்டுக்கே லூப் பார்த்தோம். ஸோ இங்க ஏன் இன்புட் கொடுக்கும். இதுக்கு பேர் தான் கிளீன் ஸ்டார்னு அர்த்தம், ஏ ஸ்டார்னு அர்த்தம். அதாவது இதுல என்ன மீனிங் அப்படின்னா, ஒன்னு ஏ வராமலே இருக்கலாம், இல்ல ஏ எத்தனை தடவைனாலும் வந்துக்கலாம். ஸோ இன்புட்ல பாருங்க, மேட்சஸ் 0 ஆர் மோர் அக்கரன்சஸ் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் ஏ. ஸோ இதுல வந்து இந்த 0ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லூப்லயே நம்ம போகாமலேயும் முடிச்சுக்கலாம், இல்ல இந்த லூப்ல எத்தனை தடவைனாலும் நம்ம போய்க்கலாம். ஸோ இதுல என்னென்ன ஸ்ட்ரிங்ஸ்ல அக்செப்ட் ஆகும், ஏ ஸ்டார்ல ஃபர்ஸ்ட் எப்சிலான். எப்சிலான் அர்த்தம் எம்டி. நம்ம லூப்லயே போகலன்னா எம்டி ஸ்ட்ரிங். அப்படி இல்லைன்னா ஒரு ஏ வரலாம், 2 ஏ வரலாம், 3 ஏ வரலாம், எத்தனை ஏனாலும் வந்துக்கலாம். ஸோ இதான் கிளீன் ஸ்டார் பொறுத்த வரைக்கும். ஏ ஸ்டார் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது வந்து இந்த 0 தான், வராமலே இருக்கலாங்கிறத மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து கிளீன் பிளஸ். ஸோ இந்த கிளீன் பிளஸ்மே அதே மாதிரிதான், ஆனா இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த எப்சிலான் மட்டும் வராது, அதாவது எம்டியா இருக்காது. கண்டிப்பா ஒன்னாவது வந்திருக்கணும்னு அர்த்தம். இதை வந்து ஏ பிளஸ் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. மேட்சஸ் 1 ஆர் மோர் அக்கரன்சஸ் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் ஏ. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஏவாவது வந்திருக்கணும்னு அர்த்தம். பாருங்க, ஏ பிளஸ்ல என்ன இருக்கு, ஒரு ஏ வரலாம், இல்ல 2 ஏ வரலாம், 3 ஏ வரலாம், எத்தனை ஏனாலும் வந்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஏ ஸ்டார்னு என்ன வச்சுக்கணும். ஸோ ஏ ஸ்டார்னு என்ன அர்த்தம், ஒரு ஏ கண்டிப்பா அக்செப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னொருக்கா வரவும் செய்யலாம், இல்ல வராமலே இருந்துக்கலாம். அப்ப கண்டிப்பா ஒரு ஏவாவது அக்செப்ட் ஆகணும்னு அர்த்தம். இதான் கிளீன் பிளஸ்க்கும் கிளீன் ஸ்டாருக்கும் வித்தியாசம். கிளீன் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் எம்டி ஸ்ட்ரிங் இருந்துக்கலாம், இல்ல எத்தனை தடவைனாலும் ரிப்பீட் ஆயிக்கலாம். கிளீன் பிளஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒருக்காவது வந்திருக்கும். ஸோ இதான் 4 ஆபரேஷன்ஸ். இந்த 4 ஆபரேஷனுமே நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், எவ்வளவு பெரிய ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருந்தாலுமே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏ பி ஸ்டார். இந்த ஏ பி ஸ்டார்ல என்னென்ன ஸ்ட்ரிங்ல அக்செப்ட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஏ கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிருக்கணும். அடுத்து பி ஸ்டார். பி ஸ்டார் என்ன அர்த்தம், பி வராமலே இருக்கலாம், இல்ல எத்தனை தடவைனாலும் பி வந்துக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன ஸ்ட்ரிங்ல அக்செப்ட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஏ கண்டிப்பா வந்திருக்கணும்.
அடுத்து பி வராமலே இருக்கலாம், எத்தனை தடவை வந்துக்கலாம். ஸோ பி வராம இருந்தா என்ன ஆகும், ஏவோட ஸ்டாப் ஆயிக்கும். அடுத்து பி ஒருக்கா வந்துச்சுன்னா ஏ பின்னு வரும், இல்ல பி 2 தடவை வந்துச்சுன்னா ஏ பிபின்னு வரும், இல்ல பி 3 தடவை வந்துச்சுன்னா ஏ பிபின்னு வரும். இல்ல அப்படின்னா எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கலாம். இதான் நம்மளோட ஸ்ட்ரிங்ஸ், இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அக்செப்ட் பண்றது. இது 4th எக்ஸாம்பிள். அடுத்து 5th எக்ஸாம்பிள் பாருங்க. ஏபி த கோல் ஸ்டார். ஸோ ஏபி த கோல் ஸ்டார்னு என்ன அர்த்தம், ஏபிங்கிற ஸ்ட்ரிங்கு. ஸோ ஏபி வந்து கன்கார்னேஷன்ல இருக்கு, ஏவும் பியும் கண்டிப்பா வரணும். ஸோ ஏவும் பியும் சேர்ந்து தான் வரணும், ஒன்னு வராமலே இருக்கலாம், இல்ல ஏபி எத்தனை தடவை ரிப்பீட் ஆகலாம். ஏபியும் ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஆர் ஈக்குவல் டு, ஸோ ஏபியும் வந்தா ரெண்டும் சேர்ந்து தான் வரும், இல்லைன்னா எதுவுமே வராம இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்சிலான் எதுவுமே வரலன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஒரு தடவை வருது ஏபிங்கிறது. ஸோ ஏபியை ஒரு லெட்டரா நினைச்சுக்கோங்க, ஒரு லெட்டரா நினைச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ ஒர்க்கா வருது, எப்படின்னா 2 தடவை வரலாம். ஸோ ஏபி ஏபின்னு வரலாம், இல்ல 3 தடவை வந்துச்சுன்னா ஏபி ஏபி ஏபி, அதே மாதிரி 4 தடவை 5 தடவை ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதான் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அக்செப்ட் பண்ற ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஏபி தான் கோல் ஸ்டார். ஸோ கோல் அப்படின்றதாலே இந்த ரெண்டையும் ஒரே லெட்டரா நீங்க நினைச்சுக்கலாம். ஓகேவா, இதான் 5th எக்ஸாம்பிள். ஸோ 6th எக்ஸாம்பிள் பாருங்க. ஏ பிளஸ் பி த கோல் ஸ்டார். ஸோ ஏ பிளஸ் பி த கோல் ஸ்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்னு ஏ வரலாம், இல்லைன்னா பி வரலாம். ஸோ ஒன்னு ஏ ரிப்பீட் ஆகலாம், இல்லைன்னா பி ரிப்பீட் ஆகலாம். இப்படி இருந்துச்சுன்னா ரெண்டுமே கூட ரிப்பீட் ஆகலாம் கலந்து. அதாவது ஸோ நம்ம இது என்ன பார்த்தோம், நம்ம லூப் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஏன்னு இருக்கு, இதுல லூப் என்ன பார்த்தோம், ஏ கமா பின்னு பார்த்தோம். இதுதான் இதோட மீனிங். ஒன்னு ஏ வரலாம், இல்லைன்னா பி லூப்ல வரலாம், இல்ல ரெண்டுமே வராம கூட இருக்கலாம். ஸோ ரெண்டுமே வரலாம்னா எப்சிலான், இல்லைன்னா ஒரு ஏ வருது, இல்லைன்னா ஒரு பி வருது, இல்லைன்னா ஒரு ஏ ஒரு பி வரலாம். ஃபர்ஸ்ட் லூப்ல ஏ வரலாம், அது செகண்ட் லூப்ல பி வரலாம், இல்ல ஒரு ஏ 2 பி வரலாம், இல்ல 2 ஏ 2 பி வரலாம். இப்படி எத்தனை காம்பினேஷன்னாலும் நமக்கு வந்துக்கலாம். இதான் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்டார்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதான் 6th எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் 7th எக்ஸாம்பிள் பாருங்க. 0 + 1 த ஹோல் ஸ்டார். ஸோ இதே மாதிரி தான் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்டார் பார்த்த மாதிரி தான் இங்க 0 + 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்னு வராமலே இருக்கலாம், இல்ல ஒரு 0 வரலாம், இல்ல ஒரு 1 வரலாம், இல்ல ஒரு 0 ஒரு 1 வரலாம், இல்ல 2 0 ஒரு 1 வரலாம், இல்ல ஒரு 0 2 1 வரலாம். எப்படினாலும் வந்துக்கலாம். இல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் 1ல கூட ஸ்டார்ட் ஆகிக்கலாம், 1 0 வரலாம், 1 1 0 வரலாம். என்ன காம்பினேஷனாலும் நமக்கு வந்துக்கலாம். சில முக்கியம் வந்து எப்சிலான் கண்டிப்பா முக்கியம். அதே மாதிரி என்ன காம்பினேஷனாலும் வந்துக்கலாம், 1 ஃபர்ஸ்ட் வந்துக்கலாம், 0 ஃபர்ஸ்ட் வந்துக்கலாம். 0 ஆர் 1 அதை மட்டும் நான் வச்சுக்கணும். அடுத்து இப்பதான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஆனா இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ ஸ்லாஷ் பி த ஹோல் ஸ்டார். ஏ ஸ்லாஷ் பி த ஹோல் ஸ்டார் அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்டார் தான். ஸோ ஒன்னு ஏ ரிப்பீட் ஆகலாம், இல்ல பி ரிப்பீட் ஆகலாம். ஓகேவா, அடுத்து ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்டார் தனித்தனியா எடுத்துக்கணும். ஏ பிளஸ் பி த ஏ ஆர் பி த ஹோல் ஸ்டார் இருக்கு, அடுத்து ஏன்னு இருக்கு, அடுத்து ஏஆர்பி, அடுத்து ஏஆர்பி. ஸோ இதுல என்னென்ன வரலாம், ஃபர்ஸ்ட் இங்கே வந்து இந்த லூப் பொறுத்த வரைக்கும் எதுவுமே வராம கூட இருக்கலாம். இல்ல ஒரு ஏ வரலாம், ஒரு பி வரலாம், இல்ல ஒரு ஏ பி, இல்ல ஒரு பி ஏ, இது மாதிரி என்னன்னாலும் ரிப்பீட் ஆகிக்கலாம். அடுத்து கண்டிப்பா ஒரு ஏ அக்செப்ட் ஆகணும். அடுத்து என்ன ஆகும், ஒரு ஏ வரணும், இல்லைன்னா ஒரு பி வரணும். அடுத்து என்ன ஆகும், மறுபடியும் ஒரு ஏ வரணும், இல்லைன்னா ஒரு பி வரணும். இதான் இந்த 8வது எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த பொறுத்த வரைக்கும் எப்சிலான் வரலாம், இல்ல ஒரு ஏ வரலாம், இல்ல ஒரு பி வரலாம், இல்ல ஏபி என்ன காம்பினேஷனும் வந்துக்கலாம். இது முடிச்ச உடனே நமக்கு ஒரு ஏ கண்டிப்பா அக்செப்ட் ஆகிக்கணும், இல்லைன்னா அடுத்ததுல ஒரு ஏ இல்லைன்னா ஒரு பி அக்செப்ட் ஆகணும், அடுத்ததுல இன்னொரு ஏ இல்லைன்னா இன்னொரு பி அக்செப்ட் ஆகணும். இதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். இது 8th எக்ஸாம்பிள். அடுத்து 9th எக்ஸாம்பிள்ல பாருங்க. ஏ ஸ்டார் பி ஏ ஸ்டார் பி ஏ ஸ்டார் பி ஏ ஸ்டார். ஸோ இப்படி இருக்கு. இது எல்லாமே நமக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்டது. எக்ஸாம்ல வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருப்பாங்க, இங்கிலீஷ்ல எழுத சொல்லியிருப்பாங்க. இது எப்படி ஆகுது, எத்தனை லெட்டர்ஸ் வரும், அது மாதிரி எழுத சொல்லியிருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதை நீங்க ஓனா இங்கிலீஷ்ல எழுதிக்கணும். ஸோ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டார். ஏ வராமலே இருக்கலாம், இல்லை ஏ எத்தனை தடவைனாலும் வந்துக்கலாம். அடுத்து கண்டிப்பா ஒரு பி அக்செப்ட் ஆயிருக்கணும். அடுத்து மறுபடியும் ஏ ஸ்டார், இங்கேயும் ஏ வரலாம், வராமலே இருக்கலாம். அடுத்து மறுபடியும் ஒரு பி அக்செப்ட் ஆயிருக்கணும். அடுத்து மறுபடியும் ஏ ஸ்டார், ஏ வரலாம், வராமலே இருக்கலாம். அடுத்து மறுபடியும் ஒரு பி, அடுத்து ஒரு ஏ ஸ்டார். ஸோ இப்போ இந்த ஏ ஸ்டார் எல்லாத்துலயுமே ஏவே வரல அப்படின்னா என்ன வரும், பி பி பின்னு அக்செப்ட் ஆகும். இல்ல ஒரு ஏ மட்டும் வந்துச்சுன்னா ஏபி 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 ஏன்னு அக்செப்ட் ஆகும். இது எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி தான் நடக்கணும் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டார்ல ஒரு ஏ வருது, செகண்ட் ஏ ஸ்டார்ல ஏ வரலன்னா பி வைக்கலாம். ஸோ தேர்ட் ஏ ஸ்டார்லயே ஒரு ஏ வருதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து ஒரு பி. ஃபோர்த் ஏ ஸ்டார்ல 2 ஏ வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி எத்தனை வச்சிங்கனாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது,
எவ்வளவு பெரிய எக்ஸ்பிரஷனா இருந்தாலுமே தனித்தனியா நம்ம பிரிச்சுக்கணும். பிரிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். இது 9th எக்ஸ்பிரஷன் எக்ஸாம்பிள். இப்ப 10th எக்ஸாம்பிள் பாருங்க, அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் ஏ ஆர் பி த ஹோல் ஸ்டார். ஸோ இங்க என்ன அர்த்தம், எப்சிலான் வரும், இல்லைன்னா ஒரு ஏ ஒரு பி, இல்ல எத்தனை காம்பினேஷனாலும் வந்துக்கலாம் ஏபிங்கிறது. அடுத்து என்ன வருது, ஏபிபின்னு அக்செப்ட் ஆகணும். அப்படி இல்ல ஆர்னு போட்டு ஏ பிளஸ் பின்னு அக்செப்ட் ஆகணும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், ஒன்னு ஏபிபின்னு வரும், அப்படி இல்லைன்னா என்ன வரும், ஏ பிளஸ் பி. ஸோ ஒரு ஏ கண்டிப்பா வந்துடும். அடுத்து ஏ தந்தனாலும் ரிப்பீட் ஆகணும், இல்ல ஏ ரிப்பீட் ஆகாம ஒரு ஏவோட முடிச்சுக்கலாம். ஸோ ஏபிபின்னு வரும், இல்லைன்னா ஏபி, இல்லைன்னா ஏஏபி, இல்லைன்னா ஏஏஏபி. ஸோ இது மாதிரி எத்தனை ஏனாலும் ரிப்பீட் ஆகிக்கலாம். ஸோ இதான் காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் இது கண்டிப்பா நடக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டுல ஏதாவது நடந்தா போதும். ஸோ இது நடக்கலாம், இல்லைன்னா இது நடக்கலாம். ஸோ இதான் இந்த எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும். இது எல்லாத்துக்குமே அடுத்து நம்ம NFA கிரியேட் பண்றப்ப உங்களுக்கு கிளியரா டீடைல்டா புரியும். இப்போதைக்கு நீங்க ரெகுலர் எக்ஸ்பிரஷனா என்னது, இப்படி ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம தனித்தனியா சிம்பிளா பிரிச்சு பார்க்கலாம் அப்படிங்கறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதான் 10th எக்ஸாம்பிள். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்தோம். அதுல ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கோம். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ரெகுலர் எக்ஸ்பிரஷனை NFA-வா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.